சரி, இப்ப அண்ணாமலையோட விஷயத்துக்கு வந்தோம்னா அவர் எப்படி இல்லைன்னு சொல்றாரு போட்டியில, ஆனா அதையும் மீறி அவர் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? 90% அவர் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதான் தெரிய வருது. அவர் பேசுறதே தொடருங்கிற அந்த அடிப்படையில் தான் அவர் பேசுறாரு. அவர் அதுல நீக்கப்பட்டாருன்னா எடப்பாடிக்கு அது பிளஸ் தான். விஜய் வந்து இப்போ இத்தனை சீட்டு அத்தனை சீட்டு எடப்பாடிக்கு ஒன்று நீஸ் பண்ண முடியாது, காலி பண்ணிட்டாரு. ராமதாஸ் வந்து நானே பேச முடியாது, எங்க ஐயா பயங்கரமா நிற்பாரு, 40 சீட்டு வாங்குவாரு, நானே பேச முடியாது. நீங்க பாஜக காட்டி தானே பேரம் பேசுவீங்க, நானே பாஜக பேசிட்டீங்கன்னா இப்போ என்ன செய்வீங்கன்னு அதை அடிச்சுட்டாரு. இன்னொன்று செங்கோட்டையன், பாஜக வச்சு தானே என்ன உடைக்க பார்க்குறீங்க, நானே பாஜகவோட போயிட்டோம்னா என்ன ஆகுது? அப்போ பிஜேபி இந்த சூழ்நிலைக்குள்ள எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு அடுத்து பார்க்கணும். அதுதான் எப்படி ரியாக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஆப்ஷன்ஸ் என்ன வாய்ப்புகள்னு பேசுவோம். இதே இது அண்ணாமலை இல்லைன்னா அந்த இடத்துல இபிஎஸ் நின்னுடுவாரு. அவர் என்ன சொல்றாரோ என்ன நினைச்சாரோ அதை செஞ்சுட்டாரு அப்படின்னு 4 விக்கெட்ல 1 விக்கெட்ல அவரு ஏறிட்டாருன்னு அர்த்தம். நம்ம 2+2 4 ஆயிட்டா அதை நான் மறுத்து பேச முடியாது இல்லையா? நம்ம ஒரு விஷயத்த வந்து பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் சரண்டர் ஆக மாட்டாரு, நான் தானே இவரை சொன்னேன், எல்லா பேட்டியிலும் சொன்னேன். அப்போ அவர் தேவை வருது, லாபம் வருது, அங்கே போயிட்டாரு. ஸோ நெசிட்டி தான். அவங்களுக்கும் 18% வாக்கு எடுத்திருக்காங்க, சீட் கன்வெர்ட் ஆகலை. இவரும் தேமுதிகவோட சேர்த்து 23 எடுத்திருக்கிறாரு, சீட் கன்வெர்ட் ஆகலை. அப்போ இன்னைக்கு உள்ள இது எல்லாருமே வைராக்கியத்தை விட்டுட்டு இன்னைக்கு உள்ள இவர் போறதுல யாரெல்லாம் இவர் காலி பண்ணியிருக்காருங்கிறது தான் நான் கரெக்டாக தான் சொன்னேன்.